हर हर नमः पार्वती पतये हर हर महादेव शिवा त्रिचित्रம்பலம் தில்லையம் பலம். இந்த சிவதருணாருண சபாவானது இன்றைய பௌர்ணமி திதியினுடைய அங்கமாக நடைபெற்றது. இந்த சிவசிறார்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுத்துள்ள விஷயத்தை நன்றாக உரையாற்றினார்கள். மேலும் அவளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லணும். நான் முதல்ல ஒருத்தர் பேச வர்றா அப்படின்னா முதல்ல சபா கர்ஷனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எவ்வளவு பெரிய சபா இருந்தாலும் அங்க பாக்குறவளை நம்ம ஆகர்ஷணம் பண்ணி வச்சுக்கணும். ஆகர்ஷணம்னா நம்ம பேச்சுல இருந்து அவளை வெளியில போகாம பண்ணி வச்சுக்கணும். அதற்கு முதல் வழி என்ன அப்படின்னா நம்மளுடைய பேசக்கூடிய தனி, அதாவது நம்ம சொல்லக்கூடிய சவுண்ட், அதுதான் முதல்ல அவ நம்மளுக்குள்ள அத நம்ம பாஷணத்துக்குள்ளேயே அவ வருவா. அதனால நம்ம பேசும்போது நம்ம சத்தமா பேசணும். மேலும் விஷயம், ரெண்டாவது விஷயம், நம்ம எடுத்துக்கூடிய விஷயத்த சின்னதோ பெருசோ, ஆனா நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ விஷயங்களை சேகரிச்சு நம்ம சொல்லணும். நிறைய விஷயங்கள் இப்ப குரு மகத்துவம்னு எடுத்துட்டு இருக்கா. ஒரு சாத்திரன் குரு மகத்துவம், குரு பூஜா மகத்துவம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கா. அப்ப அந்த விஷயங்கள் பார்த்தா அது ரொம்ப உண்மையிலேயே அது ரொம்ப நிறைய விஷயம். ஏன்னா குருவனுடைய விஷயம் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல விஷயங்களை பாயிண்டா வச்சுக்கணும். முதல்ல நான் ஒரு சீர்ஷகம் ஹெட்டிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உபசீர்ஷகம், அதுக்குள்ள நான் இவ்வளவு விஷயங்களை சொல்றேன். முதல்ல குரு பூஜா மகத்துவம் அப்படிங்கிறது சீர்ஷகம். முதல்ல குரு பூஜா மகத்துவம் என்றால் என்ன, எப்படி எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாயிண்ட் சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசினா அது சபா கர்ஷணமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு குரு பத்தி சொல்லணும்னா பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படின்னு ஒரு கிரந்தத்துல இருந்து சொல்றார். கோ குருஹு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு அவரே பதில் சொல்றார். அதிகத தத்வஹா சிஷ்யஹிதாய புத்தியத சததம் அப்படின்னு. யாரு குரு அப்படின்னா அதிகத தத்வஹா, குடியிருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் யாரு நன்கு அறிந்துள்ளாரோ, மேலும் சிஷ்யஹிதாய புத்தியத சததம், அவங்க கிட்ட இருக்கிற பயிலக்கூடிய மாணவர்களுடைய ஹிதம்னா அவங்களுடைய இந்த மாதிரி உன்னதி யாரு யோசிச்சுட்டு இருக்காரோ அவர் தான் குரு அப்படின்னு பகவத் பாதால் சொல்றார். அந்த மாதிரி விவித கிரந்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சங்கலனம் பண்ணி நம்ம சொல்லும் போது அது ஒரு புது விஷயமா இருக்கும். இதெல்லாம் சபா கர்ஷனம் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஹேத்துவாக இருக்கும். மேலும் இந்த பௌர்ணமி சபையானது இன்றைய தினம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரின் கருணையினாலே மேலும் குரு அருளினாலும் இந்த சபையானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த சபை திரும்பியும் அமாவாசை அன்று தொடரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பேசிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.